டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 129 இஸ்ரேலின் எதிரிகளை முன்னிட்டு மன்றாடியது. என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை. உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினர். ஆண்டவர் நீதி உள்ளவர், எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார். சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவாராக. கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பானவர்கள். வளரும் முன் அது உலர்ந்து போகும். அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது. அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது. வழிபோக்கரும் அவர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ, ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்ல மாட்டார்கள். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை எமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.